வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் 5 டைப்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் ஆரி எம்ப்ராய்டரியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் வீடியோஸில் ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டுட்டோரியல் முடிஞ்சதுக்கு அடுத்தது அந்த ஸ்டிச் வச்சு எப்படி டிசைன் யூஸ் பண்ணலான்றதையும் நான் காமிக்கிறேன். அப்புறமா ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது, சுடிதார் டிசைன் பண்ணுறது, டைலரிங் வீடியோஸ் இதெல்லாம் இன் பிட்வீன் நான் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நீடில் பற்றி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஹூக்கு. இது ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். இந்த கொக்கியில் நம்ம த்ரெட்டு மாட்டி இந்த மாதிரி இழுத்தனா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரேமில். இது கவர் எதுக்குன்னா இப்போ ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் தான் அந்த கொக்கி மாதிரி இருக்கும் ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹோல் போடுறேன். நீங்கள் கவரில் யூஸ் பண்ணாதீங்க, கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள். நான் புரியறதுக்காக நான் கவர் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஹோல். நான் அந்த ஹூக்கில் த்ரெட்டு மாட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறேன். மறுபடியும் ஒரு ஹோல். ஹூக் பாருங்கள் எந்த சைடு இருக்குது, எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் தான் ஹூக் இருக்குது. நான் ஹோல் போட்டுக்கிறேன். அந்த ஹூக்கில் த்ரெட்டை மாட்டிக்கிறேன், ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இழுக்கிறேன். மறுபடியும் ஒரு ஹோல். ஹோல் போட்டுட்டு த்ரெட்டை அந்த ஹூக்கில் மாட்டிட்டேன், ட்விஸ்ட் பண்ணுறேன், மேலே இழுக்கிறேன். ஹோல். த்ரெட்டை நீடலில் மாட்டிட்டு ஹூக்கில் மாட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என் பக்கமாக நீடலில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இழுக்கும்போது ஆப்போசிட் சைடில், அதான் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த சைடில் ஹூக் வந்துடுது. ஹூக் எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். நீடல் ஹோல் போட்டுட்டு த்ரெட்டை மாட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறேன். இது கவருன்றதால எண்டு ஸ்டிச் சரியாக வராது. நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் இது புரியறதுக்காக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கவரை ஃப்ரேமில் மாட்டி பாருங்கள், இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு அடியில் என்ன இது பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸோ அதுக்காக ஓகே. இப்போ நான் கிளாத்தில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீடல் ஒரு ஹோல், நீடல் யூஸ் பண்ணி ஒரு ஹோல். அடியில் நான் மாட்டிட்டு மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். மறுபடியும் ஒரு ஹோல். த்ரெட்டை நீடலில் மாட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறேன். ஹோல். த்ரெட்டை நீடலில் ஹூக்கில் மாட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். இது லாங் செயின் ஸ்டிச்சு. பெருசாக செயின் ஸ்டிச் போட்டால் லாங் செயின் ஸ்டிச்சு, குட்டி குட்டியாக போட்டால் ஷார்ட் செயின் ஸ்டிச்சு. ஒரு ஹோல். நான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். என் ஸ்டிச் போடும்போது நான் பக்கத்துலேயே என் ஸ்டிச் போடுறேன். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே நான் நீடலில் ஹோல் போட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறேன். இந்த த்ரெட்டை நல்லா இழுத்துறாதீங்க. இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இன்னொரு லூப் இருக்கு இல்லையா, அதில் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு கீழே இழுத்து விட்டிங்கன்னா வந்துடும். மறுபடியும் இப்போது ஷார்ட் செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா, செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. லெவல் கரெக்டாக இருக்கணும். ஒன்று பெருசாகவும் இருக்கக்கூடாது. நீடலை ஸ்ட்ரெயிட்டாக பிடிங்க. நான் வீடியோக்காக நான் சைடாக பிடிச்சி நான் பண்ணுறேன். நான் குட்டி குட்டியாக போடுறேன். இது அடியில் பேக் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் த்ரெட்டை நீடலில் ஹூக்கில் மாட்டிட்டு மேலே இழுக்கிறேன். மறுபடியும் ஹோல் போட்டுட்டு த்ரெட்டு இது பண்ணிவிட்டு மாட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணி மேலே இழுக்கிறேன். ஹோல் போட்டுட்டேன், த்ரெட் மாட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இழுக்கிறேன். அடியில் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். நீடல் விட்டுட்டு த்ரெட் மாட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணி மேலே இழுக்கும்போது பொசிஷன் கரெக்டாக வந்துடணும். இப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா இது இன்னொரு வகையான ஸ்டிச்சு. இது டபுள் கலர் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு
செயின் ஸ்டிச் போட்டுட்டதுக்கப்புறம் மிடில் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சும் மிடிலில் நம்ம வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் கேப்பில் வந்து நான் செயின் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். இது வந்து டபுள் கலர் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லாங் செயின் ஸ்டிச்சு பார்த்தோம், ஷார்ட் பார்த்தோம். இப்போ வந்து டபுள் கலர் செயின் ஸ்டிச் பார்க்குறோம். இது வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க, ரொம்ப லாங்காக போடாதீங்க செயின் ஸ்டிச்சு. இது கான்செப்ட் வந்து இன் பிட்வீன் கேப்பில் செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் கொடுத்துட்டு நாட் போட்டேன். இது வந்து தேர்ட் டைப்பு. ஃபோர்த் டைப் பார்த்திங்கன்னா பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், லாங் ஸ்டிச்சு செயின் குட்டியாக ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் லாங் செயின் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், லாங் செயின் ஸ்டிச்சு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன், ரிவர்ஸ் இழுக்கிறேன் த்ரெட்டை. இன் பிட்வீனில் நான் வந்து இன்னொரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுறேன். லாங் செயின் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் பேக் ரிவர்ஸ் இழுத்து இன் பிட்வீன் கேப்பில் வந்து மறுபடியும் லாங் செயின் ஸ்டிச்சு. இது வந்து பாருங்கள் நாட் மாதிரி விழுது நடுவில். இது வந்து ஒரு டிசைனு. பாருங்கள், ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் இழுக்கிறேன், ரிவர்ஸ் இழுத்து மறுபடியும் லாங் செயின் ஸ்டிச்சு, மறுபடியும் ஷார்ட் செயின் ஸ்டிச்சு, இன் பிட்வீன் கேப்பில் வந்து லாங் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த கலரில் சரியாக கிளியராக தெரியல, நான் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து டிசைனில் நான் போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு வளைவில் எப்படி போடணுன்ற டவுட் கிளியர் ஆகிடும். எந்த மாதிரி டிசைனுக்கெலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் லாங் செயின் ஸ்டிச் போடுறேன், போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போடுறேன். இது வந்து லாக் ஸ்டிச்சு. இந்த பெரிய ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணுறதுக்காக குட்டி ஸ்டிச்சு. ரிவர்ஸ் எடுக்கிறேன், ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இன் பிட்வீன் கேப்பில் வந்து செயின் ஸ்டிச் கேப்பில் இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்து பெரிய செயின் ஸ்டிச் நான் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச், ரிவர்ஸ், இன் பிட்வீன் கேப்பில் ஒரு பெரிய ஸ்டிச்சு, ஒரு குட்டி ஸ்டிச்சு, ரிவர்ஸு, கேப், இன் பிட்வீன் கேப்பில் பெரிய செயின் ஸ்டிச்சு. இந்த மாதிரி வரும்போது ஒரு குட்டி குட்டியாக நாட் விழும். இது ஒரு டிசைனு. ஓகே, இது ஒரு டைப் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வெல்வெட் ஸ்டிச்சு. இது வந்து பெரிய ஸ்டிச் போட்டுக்கோங்க, பெருசாக போட்டுக்கோங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு வெல்வெட் மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம டபுள் கலர் செயின் ஸ்டிச் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு அதே லைன்லேயே நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். ரிவர்ஸ் எடுத்து இன் பிட்வீன் கேப்பில் வந்து மறுபடியும் சேம் கலரில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இன் பிட்வீன் கேப்பில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா வெல்வெட் மாதிரி ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஓகே, மறுபடியும் இப்போ பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். லாங் செயின் ஸ்டிச் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டே வரேன், பக்கத்தில் போடுங்க. இது வந்து ஃபில்லிங்க்கெலாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். இன்னும் வந்து பார்டர் லைன்ஸ்லலாம் கொடுத்தோன்னா, ப்ளவுஸ் பார்டர் லைன்ஸ்லலாம் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது பாருங்கள், லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் நான் ரிவர்ஸ் எடுத்து இன் பிட்வீன் கேப்பில் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். நான் வந்து கிருஷ்ண ராதா வந்து ஒரு டுட்டோரியல் போட்டிருப்பேன். அதுக்கு வந்து ராதையோட மேலே போட்டிருக்க துப்பட்டாவில் வந்து இந்த கலரும் இந்த ஸ்டிச்சும் தான் நான் கொடுத்துருப்பேன். பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும். ஈஸியான ஸ்டிச்சும் கூட, இது ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது நீங்கள் பக்கத்தில் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஃபில்லிங், மேட் ஃபினிஷ் ஃபில்லிங், அதாவது வந்து ஒரு வெல்வெட் எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் நான் பக்கத்தில் லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு இன் பிட்வீன் கேப்பில் நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து நாட் போட்டுக்கலாம்.
ஒவ்வொரு டுட்டோரியல் முடியும் போதும் ஒவ்வொரு டிசைனிங் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கிடைக்கும். எந்த ஸ்டிச்சுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் டிசைனில் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா எல்லாமே ஈஸி. ஆரி எம்ப்ராய்டரியில் இந்த செயின் ஸ்டிச் தான் ரொம்பவே முக்கியமானது. இதை கற்றுக்கிட்டோன்னாவே இதை பேஸ் வச்சு தான் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே இருக்குது. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. இது வந்து வெல்வெட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை இந்த ஸ்டிச்சு. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெல்வெட் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துக்குமே. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பேக் ஸ்டிச்சு. பேக் ஸ்டிச்சு, ரிவர்ஸ் ஸ்டிச்சு நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து டபுள் கலர் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்லேயே எத்தனை வகையாக இருக்குது பாருங்கள். இன்னுமே நிறைய இருக்குது. நிறைய ஸ்டிச், எல்லா ஸ்டிச்சுமே நான் சொல்லித்தரேன் ஆரி எம்ப்ராய்டரியில். சப்போஸ் நான் நடுவில் எதனா மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்களும் வந்து சொல்லுங்கள், நேம் சொல்லுங்கள். நான் வந்து டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வீடியோவும் நான் போடுறேன். இது வந்து லாங் செயின் ஸ்டிச்சு. மொத்தமாக 5 ஸ்டிச்சஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். லாங்கு, ஷார்ட்டு, டபுள் கலர் செயின் ஸ்டிச்சு, வெல்வெட்டு, பேக் ஸ்டிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நிறைய வாட்டி போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிசைனிங் வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.